बालाम्बिके च वैद्ये च भवरोगहरेदि च ஜபேன்னாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்பத்சரம் தட்சிணாயன புண்ணிய காலம் கிரீஷ்ம ருது ஆடி 18 ஆகஸ்ட் 3 வியாழக்கிழமை. சுக்லபக்ஷம் ஏகாதசி திதி மாலை 6:17 வரை, பிறகு துவாதசி திதி. கேட்டை நட்சத்திரம் இரவு 8:26 வரை, பிறகு மூலம் நட்சத்திரம். மாகேந்திரம் நாமயோகம், பத்திரை நாமகரணம். இன்றைக்கு மாதந்தோறும் வரக்கூடிய ஏகாதசி விரதம், அதுல சுக்லபக்ஷம் வளர்பிறை ஏகாதசி விரதம். பெருமாளுக்கு விரதம் இருக்க வேண்டிய, மகாவிஷ்ணுக்கு விரதம் இருக்க வேண்டிய ஒரு விசேஷமான நாள் இன்றைக்கு. உபவாசம் இருக்கணும். ஏகாதசின்னு சொல்லும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றது உணவை தவிர்க்கிறது தான், சாப்பிடாம இருக்கிறது தான். முன்னோர்கள் கடைபிடித்தாங்க. ஆனா இப்போ நிறைய பேருக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நிறைய பேருக்கு அதற்கு உடல் ஒத்துழைக்கல. அதனால முடிந்த அளவிற்கு நீராகாரம் சாப்பிடலாம். இல்லைன்னு சொல்லும்போது அரிசி இல்லாத சிற்றுண்டிகளை சாப்பிடலாம், சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அடுத்ததாக இன்றைக்கு மிக விசேஷமான நாளாக ஆடிப்பெருக்கு. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஆடி மாதம். அந்த ஆடி மாதத்துல 18வது நாள். இந்த நாள்ல ஆடி பெருக்கு. பெருக்குன்னு சொல்லும் போது எல்லாம் பெருகக்கூடியதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கு நதியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். இன்றைக்கு நதி, அந்த நீரை நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்படியாக நீர் தான் நம்முடைய வாழ்க்கை ஆதாரமாக இருக்குன்னு சொல்லி அதை தெய்வமாக பூஜிக்கக்கூடிய வழிபடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. இந்த நாள்ல கங்கா, யமுனா, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி, இப்படி பிரம்மபுத்திரா, கிருஷ்ணா, இப்படியாக இந்த ஆறுகளை, நதிகளை வழிபடக்கூடிய விசேஷமான நாள். அதுல காவேரியை வழிபடுறது மிக விசேஷமானது. இப்போ இந்த ஆடி பெருக்கு அன்றைக்கு காவேரி ஆற்றங்கரைக்கு சென்று அந்த நதிகள் விளக்கு ஏற்றி வைத்து அந்த நதியில் அந்த விளக்கை விட்டு அதை தெய்வமாக வழிபட்டு பூஜைகள் செய்து சித்திர அன்னங்கள் கலந்து சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ நதியில தண்ணி வருமா அப்படின்றதே பெரிய நமக்கு கேள்விக்குறியா இருக்கு. அந்த அளவிற்கு நம்ம இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம நாகரிகங்கள், அந்நிய மோகன்ற பேர்ல இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், அறிவியல் வளர்ச்சி, இதன் பேர்ல மோகத்துல இருக்கிறதுனால இயற்கைக்கு மதிப்பு கொடுக்காம இருந்துட்டோம். அதனால இந்த நதி நீர் வரணும், எல்லாருக்குமே நல்ல நீர் கிடைக்கணும், விவசாயம் நல்லபடியா நடக்கணும், இந்த நாள்ல பிரார்த்தனை பண்ணலாம். பொதுவாக இந்த நாள் ஆடி பெருக்குன்னு சொல்றதுனால இன்றைக்கு தொடங்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது மிகச்சிறப்பாக வளரும், பெருகும். அதனால இன்றைக்கு கல்வி, வித்யாபியாசம், அதனால படிக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு உத்தியோகத்துக்கு சேரலாம், தொழில் தொடங்கலாம். இன்றைக்கு நகைகள் வாங்கலாம், இன்றைய நாள்ல ஆடைகளை வாங்கலாம், இன்றைய நாள்ல தான தர்மங்களை செய்யலாம். நமக்கான சுயநல தேவைகளை நம்ம செய்து கொள்ளலாம். அப்படி செய்யும் போது பொதுநல தேவைகள், நமக்கு விலையுயர்ந்த பொருட்கள்லாம் வாங்குறோம்னு சொல்லும் போது சாப்பிட வசதியே இல்லாதவங்களை நினைச்சு பார்க்கணும். அப்படியாக தான தர்மங்களை செய்யலாம். அதுவும் தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு பழக்கம் வரும். ஆலயத்திற்கு போக முடியாதவங்க இந்த நாள்ல போகலாம், தொடர்ந்து போகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அப்படியாக இன்றைக்கு நற்காரியங்களை செய்து அது அந்த பலன்களும் அந்த காரியங்களும் தொடர்ந்து செய்யக்கூடிய அமைப்பையும் கூட பெறுவோம். இன்றைய நவகிரக நிலைகள்: மிதுன ராசியில் சுக்கிரன், கடகராசியில் சூரியன், அங்காரகன் ராகு, சிம்ம ராசியில் புதன், கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனி, சந்திரன், மகர் ராசியில் கேது. விருச்சிக ராசியில் இருக்கும் சந்திரன் இன்று இரவு 8:26 தனுர் ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன்: மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்றது. இன்று இரவு 8:26 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட புதன் சாரத்துல சந்திரன் இருக்கிறதுனால அறிவுபூர்வமாக, அனுபவபூர்வமாக கற்றுக்கொண்ட கல்வி ரீதியாக நீங்க செயல்களை செய்யும் போது கஷ்டம் நஷ்டங்கள் இருக்காது. பலன் தரக்கூடிய நாளாகவே இது அமையும். இன்றைக்கு ஏகாதசி விரதம் இருக்கு. அதனால விரதம் இருந்து பெருமாளை வழிபடணும். ஆடி பெருக்கு இன்றைக்கு நீரை சிக்கனமாக உபயோகப்படுத்தணும். அந்த நீர் தெய்வமாக இருக்கு. அதற்கு நம்மளால முடிந்த அளவிற்கு நன்மையைத்தான் செய்யணும். அப்படின்ற விஷயங்களை நீங்க கடைபிடிச்சாலும் கூட சந்திராஷ்டமம் பிரச்சனை இருக்காது. நற்பலன்களும் உண்டாகக்கூடிய நாளாக இது அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இரவு 8:26 தான் சந்திரன் தனுராசிக்கு பிரவேசம் ஆகிறார்ன்றதுனால பெரும்பாலான அதிகமான பகுதி நேரம் விருச்சிக ராசியில இருக்காரு. அதனுடைய பலன்கள் தான் நமக்கு அதிகமாக கிடைக்க போறது. 7ல சந்திரன் இருக்கார், சனியோடு சேர்ந்து இருக்கார், புதன் சாரத்தை பெற்று இருக்காரு. நீங்க இப்போது பழகக்கூடிய, சந்திக்கக்கூடிய அனைவரும் இப்போது உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நினைத்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நாளாக இது அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்வீங்க. கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனை நிவர்த்தியாகும். சுப காரியங்களுக்கு கடன் தேவைன்னு சொன்னா இன்றைக்கு முயற்சிக்கலாம். அப்படியாக இது பலன் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமையும்.
கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில 3 கிரகங்கள் இருக்கு. 5ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்ந்து இருக்காங்க. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கற்றுக்கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கற்ற மாதிரி அனுபவப்பட்ட மாதிரி பெரியவர்கள் சொல்ற மாதிரி காரியங்களை செயல்களை கடமைகளை செய்யணும். அப்படி செய்யும்போது உங்களுடைய காரியங்கள் சித்தியாகக்கூடிய நாளாக இது அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில புதன், 4ஆம் இடத்துல சந்திரன், புதன் சாரம் பெற்று இருக்காரு. உங்களுடைய வித்தைகளை இப்போது நீங்க வளர்த்துக் கொள்வீங்க. தனித்திறமைகளை இப்போது நீங்க வெளிப்படுத்தி அதன் மூலமாக பலனை பெறுவீங்க. உங்களுடைய சாமர்த்தியம், அறிவுபூர்வமான விஷயங்கள் இதையெல்லாம் செய்து சாமர்த்தியத்தை வெளிக்காட்டி நீங்கள் பலன் பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கன்னியா ராசி என்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை, ராசியில குரு, சந்திரனுக்கு புதனுடைய சாரம். எந்த காரியங்களை எப்படி செய்யணும், எந்த காரியங்களை தள்ளி வைக்கணும், எந்த காரியத்தை செய்யக்கூடாது, இப்படியாக மிக சாமர்த்தியமாக சமயோசிதமாக நீங்க நடந்து கொண்டு காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். துலா ராசி என்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்ந்திருக்காங்க. சந்திரனுக்கு புதன் சாரம் கிடைச்சிருக்கு. மிக கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு பேசிடக்கூடாது, அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துடக்கூடாது, பண விஷயத்துல கவனமாக இருக்கணும். அனைவரையும் இப்போ நீங்க அரவணைத்து அனுசரித்து போக வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கு. அப்படி நீங்க போகும்போது யாராலும் உங்களை கெடுக்க முடியாது, யாராலும் உங்களை கவலைப்பட வைக்க முடியாது. நீங்க நல்ல மன உறுதியோடு இருக்கும்போது இது பலன் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசியில சந்திரனோடு சனியும் சேர்ந்து இருக்காங்க. 9ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இப்போது உங்களுக்கு இருக்கு. 11ல குரு இருக்கார். அதனால பெரியவர்களுடைய துணை உங்களுக்கு கிடைத்தா, தந்தை சொல்படி நீங்க கேட்டா, அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்தா இது பலன் தரக்கூடிய நாளாக அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 12ல சனி சந்திரனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு தான தர்மங்களை உதவிகளை செய்யணும். முடிந்த அளவிற்கு உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம் மூலமாக எந்த அளவிற்கு நீங்க கஷ்டப்படக்கூடியவர்களை விட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு இப்போது உங்களுடைய லாபத்தை குறைத்து கொண்டு விட்டு கொடுக்கணும், சேவை செய்யணும். செய்யும் போது இது உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாளாக அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 11ல சந்திரன் சனியோடு சேர்ந்து இருக்காரு. நல்ல லாபம் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் ஸ்திரமாக இருக்கும். தற்காலிகமாக பணிபுரியக்கூடியவர்கள் இப்போது பணி நிரந்தரத்தை பெறுவீங்க. அதற்குண்டான முயற்சிகளை செய்தால் அது பலன் தரக்கூடிய நாளாக இது அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 10ல சந்திரன் இருந்து புதனுடைய சாரத்தை பெற்றிருக்காரு, சனியுடைய சேர்க்கையை பெற்றிருக்காரு. நீங்க செய்யக்கூடிய தொழிலை எப்படி செய்யணும், எந்த அளவிற்கு உழைக்கணும், யாரெல்லாம் கூட வச்சிருந்தா உங்களுடைய வேலை நல்லபடியாக நடக்கும், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சரியாக செய்து இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை மிக சரியாக நிறைவேற்றி பலனையும் பெயரையும் பெறக்கூடிய நாளாக இது அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 9ல சந்திரன் சனி சேர்ந்து இருக்காங்க. பெரியவர்களை மதித்து நடந்து கொள்ளணும். புதன் சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது. உயர்கல்வியில ஈடுபாடு இருக்கும். கல்வியில தடைப்பட்டவங்க இப்போது திரும்ப படிக்கிறதுக்கு முயற்சி செய்தால் அந்த முயற்சி பலிதமாகக்கூடிய நாளாக இது அமையும். இன்றைய ஜோதிட தகவல். துலா ராசிக்குண்டான ராகு கேத்து பயிற்சி பலன்களை இன்றைக்கு பார்க்கலாம். துலா ராசிக்கு இது நாள் வரை 11ஆம் இடத்தில் ராகுவும் 5ஆம் இடத்தில் கேதுவும் இருந்தது. இப்போது ராகு 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கும், கேது 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கும் பயிற்சி ஆகி இருக்கிறார்கள். இது தரக்கூடிய பலன்கள். முதல்ல ராகுவுடைய பலன்களை பார்த்துடலாம். ராகு இப்போது 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கார். 10ஆம் இடத்துல இயற்கை அசுப கிரகங்களோ அல்லது இது போல சாயா கிரகம் சர்ப கிரகங்களோ இருக்கிறது விசேஷமான பலன் தான். அதில் உங்களுக்கு நன்மை தான் உண்டாகும். மேலும் 10ஆம் இடம் சொல்லக்கூடியது கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானமாக இருக்கு. அதனால இந்த சமயத்துல ராகு உங்களுக்கு பலனை தரணும்னு சொன்னா நீங்க கடமை உணர்வோடு இருக்கணும். இப்போது பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கீங்க. சிறப்பு வகுப்புகளுக்கு சென்று உங்களுடைய அந்த கல்வி தகுதியை, படிக்கும் திறனை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அல்லது நன்றாகவே படித்து கொண்டிருக்கிறோம், சிறப்பு வகுப்புகளுக்கு டியூஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய பிள்ளைங்க கூடுதல் திறமைகளை வளர்த்து கொள்ளலாம். கல்வி மட்டும்தான் படிச்சா போன இந்த வயசுலன்றது கிடையாது. நிறைய திறமைகள் இருக்கு. விளையாட்டு சம்பந்தமா, கலை சம்பந்தமா அதை இப்போது கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யலாம், ஆரம்பம் செய்யலாம். உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்க. வேலை நேரம் குறைவாக இருக்கு. வாரத்துல 2 நாள் விடுப்பு கிடைக்குது. அல்லது வேலை மாலை நேரத்திலே முடிஞ்சிருது. அதிகமான நேரம் உங்களுக்கு ஓய்வாக இருக்கு. அந்த சமயத்துல நீங்க புதுசா ஏதாவது கத்துக்க முடியுமா, பார்ட் டைம்ல ஏதாவது படிக்கலாமா, அல்லது பார்ட் டைம் ஜாபா இன்னொன்னு செய்யலாமா, அல்லது அந்த நேரத்துல பயன்படுத்தி சிறிய வியாபாரம் தொழில் ஏதாவது செய்து அதன் மூலமாக நிறைய கற்றுக்கொள்ள முடியுமா, முன்னேற முடியுமான்னு சிந்திக்கணும். அடுத்ததாக சுய தொழில் வியாபாரம் செய்றீங்க.
அப்படி இருக்கும்போது உங்களுடைய தொழிலில் முடிந்த அளவிற்கு இப்போது நேர்மையை வந்து நீங்க கைக்கொள்ளணும். தொழிலில் வந்து சரியான கணக்கு வழக்குகளை காட்டணும். அதனால வந்து உங்களுடைய வருமானம் சற்று லாபம் குறைந்தாலும் கூட பரவாயில்ல, நிறைய செலவு நீங்க செய்யணும், வரி கட்டணும்னாலும் கூட பரவாயில்ல, இப்போது நேர்மையை கடைபிடிக்கணும். அதே போல தொழிலில் வந்து முடிஞ்ச அளவிற்கு கலப்படம்லாம் இல்லாம நல்ல பொருட்களை வந்து வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்புக்கு வரணும். இதெல்லாம் செய்தா போதுமானது. 10ஆம் வீட்டில் ராகு வரும்போது மிகச்சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கை தரமே உயரும். இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ராகு பயிற்சி ஆகக்கூடிய அந்த 1.5 ஆண்டுக்குள்ள நீங்க அடுத்த நிலைக்கு உயர்ந்திருப்பீங்க. வாழ்க்கை தரம் உயரும். இந்த அளவுக்கு நற்பலன்கள் உண்டாகும். அதே சமயத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள்னு சொல்லும்போது 10ஆம் வீட்டில் ராகு வரும்போது அதிகமாக ஓய்வு எடுக்கிறது, நேரத்தை வீணாக்குறது, சட்டத்திட்டங்களை மதிக்காம நடக்கிறது போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். அடுத்து கேது 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 4ஆம் இடம் வந்து ஒருவருடைய முன்னேற்ற ஸ்தானம், கல்வி ஸ்தானம், தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம், இது எல்லாத்தையும் தாண்டி 4ஆம் இடத்தை ஒருவருடைய ஒழுக்கத்தை வந்து பார்க்கலாம். ஒருவருடைய நடத்தை, ஒருவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும், சுபாவம் எப்படி இருக்கும்ன்றது 4ஆம் இடத்தை வைத்து பார்ப்பாங்க. முன்னெல்லாம் வந்து பெண் பார்க்கும்போது அந்த 4ஆம் இடத்தை தான் பார்ப்பாங்க. பெண் வந்து எப்படிப்பட்டவளா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியாக நீங்க வந்து நல்ல பழக்க வழக்கங்களை கைக்கொள்ளணும். தீய நண்பர்களிடத்திலிருந்து விலகி இருக்கணும். தீய பழக்கங்கள் உங்களிடத்துல இருக்கக்கூடாது. சாப்பிடக்கூடிய உணவு, செய்யக்கூடிய உணவு கூட கலப்படம் இல்லாத நல்ல உணவுகளை செய்யணும். எதெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்குமோ அதெல்லாம் நீங்க பேணி காக்கணும். எதெல்லாம் நல்லதை கொடுக்குமோ அப்படிப்பட்ட பொழுதுபோக்குகளை வைத்துக் கொள்ளணும். இப்படி செய்யும்போது கேதுவுடைய 4ஆம் இட பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களே தரும். இதற்கு எதிர்மறையாக இருக்கும்போது பெயர் கெடும், அவப்பெயர் உண்டாகும், மன நிம்மதி இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக சார ரீதியாக பார்க்கும்போது ராகு புதன் சாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நற்பலனை கொடுப்பார். சனி சாரத்தில் இருக்கும்போது விசேஷமான பலன்களை கொடுப்பார். குரு சாரத்தில் இருக்கும்போது மிக கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். கடன் விஷயங்களை தலையிடக்கூடாது. கேது வந்து அங்காரகன் சந்திரன் சாரத்தில் இருப்பார். அங்காரகன் சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க ஒருவரை புரிந்து கொள்ளணும், சந்தேகப்படக்கூடாது. சந்திரன் சாரத்தில் இருக்கும்போது தொழிலை தெய்வமாக நினைச்சா போதுமானது. சூரியன் சாரத்தில் இருக்கும்போது அதிகமான லாபத்திற்கு ஆசைப்படாம குறைந்த லாபம், நல்ல கொள்கை போன்ற விஷயங்களுக்கு நீங்க முயற்சி செய்யும்போது நற்பலன்கள் உண்டாகும். பரிகாரம்னு பார்க்கும்போது அர்த்தநாரீஸ்வரர் வழிபடலாம், லட்சுமி நரசிம்மரை வழிபடலாம். இதை செய்யும்போது இந்த ராகு கேத்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நற்பலன்களாகவே அமையும். துலா ராசிக்குண்டான ராகு கேத்து பயிற்சி பலன்களை தெரிந்து கொண்டோம். நாளை விருச்சிக ராசிக்குண்டான ராகு கேத்து பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.